செயலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. வணக்கம். தலைமைச் செயலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் பெற்ற அனைத்து கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாகவே இந்த போராட்டம் காலையிலேயே நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல ஐயாக்கண்ணு அவருடைய வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருந்தார். இதன் காரணமாக அவர் விடுவிக்கப்பட்ட பிறகு தற்பொழுது விவசாயிகளோடு இணைந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சார்ந்த விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்டுறவு வங்கி மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் எந்த நிபந்தனையும் இன்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பியதால தலைமைச் செயலகம் முன்பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது போலீசார் இந்த விவசாயிகளுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய குறைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள், அது மனுவாக கொடுங்கள், இப்படி சாலையிலே அமர்வது முறையாகாது, இதனால பல்வேறு போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று முறையிட்டு இருக்கிறார். இந்த சூழல்ல அவர் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு தற்பொழுது இந்த போராட்டத்தை தொடர இருப்பதாகவே விவசாயிகள் முன்னிலையில ஐயாக்கண்ணு அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்னதாகவே இந்த புதிய அரசு அமைந்த பிறகு முன்னதாகவே அரசு கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் 2 மாதங்களாக அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தினாலேயே தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. காலையில 11 மணிக்கே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்த நிலையில 11 மணிக்கு இந்த முன்கூட்டியே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஐயாக்கண்ணை இல்லத்திலேயே ஹவுஸ் அரெஸ்ட் செய்திருந்தனர். தற்பொழுது மாலையிலே அவர் விடுவிக்கப்பட்ட நிலையில அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் விவசாய சங்கத்தினரோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்.